நேயர்களே, இன்றைக்கு நாம திருமாவளவனுடைய மிக முக்கியமாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறதா? அவர் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? தாவேகாவுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறாரா? திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாரா? அதே சமயம் அவருடைய பேச்சு தாவேகா ஆளும் கட்சியாக வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று திருமாவளவன் பேசியிருப்பதுதான் இப்போது பலவித கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆனாலும் இந்த செய்தியில் முடிவில் நீங்கள் அவர் எதற்காக பேசினார், ஏன் பேசினார், அவர் பேசியதனுடைய காரணத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதாவது திருமாவளவன் என்ன சொன்னார்னா, நாங்க ஆரம்பத்துல தாவேக்காவை நான் விமர்சித்த மாதிரி யாருமே விமர்சிக்கலங்க. RSS பெற்ற குழந்தைன்னுலாம் சொன்னேன். ஆனா அதற்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தாங்கள் இருக்கிறோமா, அதற்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்ல வரார், ஏன் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்கிறார் என்ற செய்தியை பார்க்கணும். நம்ம கூட்டணியில இருக்கீங்க, தோழர் வன்னி அரசு அந்த கூட்டணியில ஒரு கோலாற்றுகிற அமைச்சராக இருக்கிறார், பின்ன எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்ற கேள்வி எழும் அல்லவா? அதுக்கு அவர் என்ன சொல்றார், நாங்க வெற்றி பெற்றது கூட்டணியோடு இணைந்திருந்தது திமுகவில் தான், நாங்க தாவேகாவில் இல்லை. அப்ப ஒரு கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணி தோல்வி அடைந்தால் எங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்? மகிழ்ச்சி இல்லைதான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எவ்வளவோ விமர்சித்திருக்கிறேன், ஆனால் இப்போ கூட்டணிக்காக துணை முதல்வர் பதவி நான் கேட்க முடியுமா? இல்லைன்னா நடிக்க முடியுமா? இல்லைன்னா கெட்டி புரண்டு உருள முடியுமா? எதையும் என்னால செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதிகமாக விமர்சித்திருக்கிறேன். இப்போது சந்தர்ப்பவாத அரசியல் என்னால் செய்ய முடியாது. சந்தர்ப்பவாத அரசியல் செய்யாவிட்டாலும் கேட்பதற்கு ஒரு தகுதி இல்லாமல் நாங்கள் துணை முதல்வர் தர வேண்டும் என்று கேட்கவில்லை. பதவிக்காக கட்டி போட்டு உருளவும் இல்லை. இது திருமாவளவனிடத்தில் எப்போதும் இருக்காது என்பதை அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, RSS குழந்தை, RSS வளர்ப்பு, RSS அட்வைசரி, RSS வழிகாட்டுதல், இப்படியெல்லாம் நாம் பேசினது உண்மை. ஏனென்றால் எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது, இப்போது எனக்கு அந்த சந்தேகம் தீர்ந்திருக்கிறது என்ற கருத்தை திருமாவளவன் வலிமையாக வைத்திருக்கிறார். இது பொதுவாக இன்று வரைக்குமே இவர்களை இயக்குவது பாரதிய ஜனதா தான் அப்படிங்கிற ஒரு போக்கின் தன்மை எல்லோருக்கும் தெரிந்துதான் இருக்கு. அதுக்குத்தான் அவரு விளக்கம் சொல்றாரு. 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது 108 தொகுதிகளில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், இன்னும் 10 தொகுதி தேவை. ஆனா விஜய் அவருடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் அவர்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு 47 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுகவை போய் அணுகியிருக்கலாம். அணுகியிருந்தா அவர்களுக்குள் பரஸ்பரம் இலாக்காக்களை பிரித்திருப்பார்கள். மொத்தம் 33 மந்திரிகள்ல நாங்க 20 நீங்க 15 எடுத்துக்கிடுங்கன்னு கொடுத்திருக்கலாம். அல்லது நாங்க 18 நீங்க 18ன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது நாங்க 15 நீங்க 15, எப்படியாவது பிரித்து உள்துறை எங்களுக்கு, போக்குவரத்து துறை உங்களுக்குன்றெல்லாம் சொல்லி அழகா நாம கதையை அவர் முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி வேலை செய்யல. திமுக அவருடைய பரஸ்பர எதிரின்னு சொன்னாலும் திமுக கூட்டணியில பயணிச்ச எங்களை பார்த்தார், காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு சென்று பார்த்தார், தோழர் வீரபாண்டியனை இந்திய கம்யூனிஸ்டுடைய பாலன் அலுவலகத்துக்கு சென்று பார்த்தார், அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு சென்று பார்த்தார், விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மன்னடியில் இருக்கக்கூடிய பெரியவர் காதர் மீதினோடு தொடர்பு கொண்டு நாங்கள் தாமதிக்க போதும், சில நாட்கள் சில மணி நேரங்கள் காலதாமதம் ஆன போதும் அவர் எந்த நிலையிலும் அதிமுகவையோ மற்றவர்களையோ அணுகவில்லை, அணுகுவதற்கு அவர் விரும்பவில்லை. காரணம், மதச்சார்பின்மை என்ற ஒரு பேனருக்கு கீழத்தான் தங்கள் கட்சி வலிமையாக இருக்க முடியும் என்றும், நீண்டகால தமிழ்நாட்டில் தனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தமிழ் மண் தரும் என்பதை அவர் உணர்ந்து சுயாதீனமாக நடவடிக்கை எடுத்ததால் தான் அவர் நான் பாராட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலை கிடையாது. அதுக்கு முந்தி இப்படி ஒரு நிலை வரும் என்று கூட நான்
நினைக்கல. ஆனா நினைக்காததுக்கு காரணம் என்னவென்றால், அதற்கு மூல காரணம் இதுதான். சந்தேகம் எல்லோருக்கும் வருவது இயல்புதான் அப்படின்ட்டு அவர் ஒரு ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. என்ன இருந்தாலும் அது வெளிப்படையாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் என்று நாம் சொல்றோம்ல, அதை அவர் சொல்லிட்டார். நான் எல்லாம் அது சொல்லல போகலன்னு அவர் நடிக்கல, தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா எனக்கு உங்க முடிவு ரொம்ப வியப்பளித்தது. அதான் உண்மை. ரொம்ப வியப்பளித்தது. தேர்தலுக்கு அப்புறம் நீங்க அதை தெளிவுபடுத்திட்டீங்க அப்படிங்கிறதையும் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அதனால நான் ஏற்கனவே விமர்சித்ததை பற்றி இப்ப என்கிட்ட யாரும் கேட்கவும் கூடாது, கேட்கவும் முடியாது. மாற்று கட்சிகள், எதிர்முகாமில் இருப்பவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கார்களோ அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் இருந்தது திமுக கூட்டணி. எங்க கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைய முடியாது. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணியின் சார்பாக நான் பேசியது உண்மை. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணியின் சார்பாக நான் பேசியது உண்மை உண்மை உண்மை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போது எனக்கு அது வியப்பாக ஏன் இருந்தது? இவருடைய நடவடிக்கைகளை பார்த்தேன், இவர் எங்களை அப்ரோச் பண்ணும் போதை பார்த்தேன், இவருடைய சித்தாந்தத்தை பார்த்தேன், இவருடைய கூட்டணி கணக்கு என்ன, இவருடைய ஐடியாலஜியை பார்க்கிற போது 47 இடங்களை வைத்து அதிமுகவோடு போயிருக்கலாம். அப்படி போயிருந்தால் நிலைமை வேறு மாதிரி மாறி இருக்கும் என்பது அவருக்கு சாத்தியப்படாமல் எங்களோடு இணைந்தது. நான் இப்பொழுது பேசியதை நான் உங்களுக்கு சொல்லது கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த நிகழ்வை பார்த்து சொல்லிக்கொண்டு நாங்க என்னமோ பெரிய துரோகம் செய்து விட்டதாக திமுகவினர் சொல்கிற, எந்த துரோகமும் செய்யலைங்க. என்ன துரோகம் செஞ்சிட்டோம் திமுகவுக்கு? கூட்டணி என்பது பரஸ்பரம் இங்க உள்ள ஓட்டு அங்க போவோம், அங்க உள்ள ஓட்டுக்கு போவோம். எங்க கட்சி ஒரு தலித் அமைப்பு. எங்க கட்சியில ஓட்டு எவ்வளவு இருக்கு? தமிழ்நாட்டுல 20% ஓட்டு இருக்கு, 15-18% ஓட்டு இருக்கு. பறையர் சமூக ஓட்டுகள், பல்லர் சமூக ஓட்டுகள், அருந்ததி மக்கள் ஓட்டுகள், அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்படி இருந்தாலும் எங்களுடைய வாக்குகள், விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் அவருக்கு கொடுத்திருக்கிறோம், திமுகவின் வாக்கு வந்திருக்கும். ஆனால் ஒரு ஐடியாலஜி பேஸ்ல வட இந்திய சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது, RSS சக்திகள் உள்ள வந்திருக்க கூடாது, சனாதன சக்திகள் உள்ள வந்துவிடக் கூடாது, அவர்கள் வேறு விதத்தில் அழுத்தம் வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதைத்தான் அவர் அப்படி அழகா சொல்றதாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே விஷயத்தை தான் பேராசிரியர் பெருந்தகை நம்ம காதர் மீதீன் அவர்களும் சொன்னார். அவர் சொன்னாரு, நாங்க விசுவாசமா இருந்தோம்னா எங்களுக்கு அழுத்தம் ரொம்ப அதிகம், மிகுந்த அழுத்தம், கொஞ்ச நெஞ்ச அழுத்தம் இல்லை. அந்த அழுத்தத்தை தாங்கிய பின்புதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இதற்கு மேல் நாம் தாங்க முடியாது. அதற்கு காரணம், நீங்கள் திமுகவை தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம். நீங்கள் ஒருவேளை இங்கே விட்டுவிட்டால் அது உண்மைதான், அது பெரிய சிக்கலில் உருவாக்கிவிடும். கடந்த காலத்தில் எம்ஜிஆரோடு இந்த சமுதாயத்தினர் எடுத்த முடிவுகள் தவறாக அமைந்து விட்டதனால் நாங்கள் இப்பொழுது அந்த முடிவை யோசித்து எடுத்தோம் என்று சொன்ன அதை மாதிரி தெளிவான பதிலைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதில் எந்த விதமான தப்பும் இல்லை, நாங்கள் துரோகம் இழைக்கவில்லை என்று சொன்னிய திருமாவளவன் எங்கள் கட்சியிலிருந்து சென்ற பனையூர் பாபு, அவருடைய பேரை கூட அவர் சொல்லல, அவருக்கு விழா எடுத்து விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் கூட்டணியில் இல்லை என்று நாங்கள் அறிவிக்கவில்லை. அறிவித்தது யார்? அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். அதே சமயம் நாங்க கூட்டணியில தாவேக்கால இருக்கமா? இல்லை, இதுவரைக்கும் இல்லை. ஆட்சிக்கு அதிகாரத்தில் ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிறோமா என்றால் அது கேள்விதான். கூட்டணியில் நாங்கள் இல்லை. திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் விலகவில்லை, ஆனால் திமுகவே எங்களை கூட்டணியில் இல்லைன்னு அறிவித்து விட்டது என்று அதற்கும் சாதுரியமான புத்தி கூர்மையான ஒரு அழகான பதிலை தோழர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் வழங்கி இருக்கிறதா நாம் அதை பார்க்க முடிகின்றது. அதே சமயம் தாவேகாவின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் நீங்கள் இருப்பீர்களா என்ற கேள்விக்கும் யூகத்திற்கும் அவர் பதில் சொல்கிறார், நிச்சயமாக இருப்போம். நாங்கள் நம்பிக்கையானவர்கள், உண்மையானவர்கள், எதற்கும் விலை போக மாட்டோம். இந்த கூட்டணியில 5 ஆண்டுகள் தொடருவோம், எந்த டவுட்டும் இல்லை. நம்பிக்கையோடு நாங்கள் தொடருவோம். அதில் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம் என்ற அது அவங்களுக்கும் தெரியும்.
விடுதலை சிறுத்தைகள் எப்படிப்பட்ட உண்மையாக இருந்தார்கள் இருப்பார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் என்னதான் அதிமுக விட்டு பலர் உடைந்து வந்தாலும் ஆட்சிக்கு பலம் கிடைத்தாலும், இப்ப உதாரணத்துக்கு அதிமுகல இருந்து இப்போ ஒரு 7 பேர் வந்திருக்காங்க, இன்னும் 10 பேர் வரலாம். அந்த 10 பேரும் நின்று ஜெயிச்சு 10 ஆனா கூட அவர் 20 ஆகி தனித்துவமா நின்றாலும் காங்கிரஸ் கட்சியின் பலம், விடுதலை சிறுத்தைகளின் பலம், தோழர் வீரபாண்டியனுடைய இடதுசாரிகளின் பலம், ஐஎம்யூவின் பலம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பலம் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் வாக்கு சதவீதம் இருக்கிறது. இப்ப தனித்து நின்று அவர்களால் எவ்வளவு பெற முடிஞ்சது? 108 தொகுதி தான் பெற முடிஞ்சது. இன்னைக்கு பல தலைவர்கள் வந்திருந்தால் அங்கங்க கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் வரும், அதுல எல்லாம் டவுட் இல்ல. அவர்கள் இன்னும் அதிகம் பெறலாம், ஏன் மெஜாரிட்டியாகவும் வரலாம். ஆனாலும் கூட்டணிகள் கட்சி என்பது ஒரு சித்தாந்த ரீதியாக இன்றைக்கு அனைத்தும் வட இந்திய அரசியலுக்கு எதிரானவர்கள் தான். காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டாலும், 2 கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கொண்டாலும், விசிகேவை எடுத்தாலும், ஐஎம்எல் எடுத்தாலும், அவர்கள் ஒரு ஐடியாலஜியா டிஎம்கே தனிச்சு வச்சுட்டாங்க. இப்ப இன்னைக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஆன்டி இன்கம்பன்சி 2.5 மாசமா ஒன்றும் கிடையாது. இனி வரலாம், வராமல் போகலாம். ஆனால் தெளிவான நம்பிக்கையான பார்ட்னர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் நாங்க தொடர்ந்து பயணிப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, சொன்னதுதான், மாறுறதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. என் தம்பிகளுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் அப்படின்னு திருமாவளவன் ஐயா அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, திமுகவோட கூட்டணி இல்லைன்னு நான் அறிவிக்கல, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் சொல்றாங்க, நான் சொல்லல. அதனால யார் மீதும் தனிப்பட்ட முறையில் திருமாவளவனுக்கு காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் இல்லை. அரசியல் என்பது வேறு, தனிநபருடைய பழக்கம் என்பது வேறு. இது என்னுடைய புறப்புல ஊர்ந்தது, என்னுடைய பண்பில் ஊர்ந்தது. மாற்று கருத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் போய் பார்த்து பேசுவேன். இப்போ உதாரணத்துக்கு அக்கா தமிழிசையோடு அப்படித்தான், பொன் ராதாகிருஷ்ணனோடு நேரடியாக போய் பேசுவேன். ஏன் அன்புமணி ராமதாஸ் விமான நிலையத்தில் நானே சென்று பேசுவேன். எல்லோரோடும் பேசக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். இது என்ன மாத்திக்கிட முடியாது. இது என்னுடைய பண்பு, எனது பிறப்பு, எனது பிறவி குணம் என்பதாக திருமாவளவன் அவர்கள் அழகா சொல்லியிருக்காரு. இதற்கு மேல் விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. திருமாவளவனால தாவேகா பெரிய பலன் பெற போகிறது. இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் இன்னும் தலித் வாக்காளர்கள் ஏராளமான பேர் போயிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட, இப்ப 2 பேரும் ஸ்ட்ரென்தன் ஆனது திமுகவுக்கு பெரும் சிக்கல். ஐஎம்யூஎல் பெரிய அளவுல இஸ்லாமியர்கள் வாக்குகள் இல்லை என்றாலும் அது ஒரு பெரிய பழைய கட்சி. இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாம் ஒரு பெரிய பலமானவர்கள் தான், இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது இந்த பலத்தை அவர்களுக்கு மேலும் கொடுப்பது தமிழ்நாட்டில் பலம் பெருந்திய கட்சிகள் போன்று ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்ட பாஜகவுக்கு இன்றைக்கு தலைமையே இல்லை. இருக்கு, இல்லை. இப்ப 12ஆம் தேதி வீத லீடர்ஸ்ங்கிற அமைப்பு அவர் ஆரம்பிக்க போறார். அவர் பெரியார் அந்த மாதிரியான கொள்கைகளை, தமிழ் தேசிய கொள்கைகளை, திராவிட தேசிய கொள்கைகளை கொண்டு வருகிற ஒரு ஆட்சியை, அவர் ஒரு அரசாங்கத்தை, ஒரு அனைவருக்குமான ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வர போகிறார். இந்த நிலையில் திருமாவளவனுக்கு இதில் லாபம் ஒன்றும் இல்லை. இவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு பயணிப்பது அனுபவ குறைவான விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் தான் லாபமே தவிர, அவர்களுக்கு அந்தஸ்தை தவிர வேறு இடதுசாரிகளுக்கோ, திருமாவளவனுக்கோ, ஐஎம்யூலுக்கோ, காங்கிரஸுக்கோ எதுவும் இல்லை. இவர்களால் பலன் பெற்றவர்கள் அவர்கள்தான், பலன் பெற்று கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். இன்னும் நாளை மிகப்பெரிய பலனை பெறப்போறோம் அவர்தான். ஆகவே அவர் சொன்ன கருத்துல என்னது புரிதல் இவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவே தெளிவுபடுத்தி விட்டார். அப்ப திமுக காரன் சொன்ன மாதிரி துரோகம்லாம் ஒண்ணு இல்லை. கூட்டணி என்பதே ஒரு அக்ரிமெண்ட் தான். திருப்பி கேட்டா அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து முடிச்சுட்டு போறது தப்பு இல்லை. அவர் தான் அழகா சொல்லிட்டாரு, களச்சூழலுக்கு ஏத்தவாறு நாங்க போனோம், அடுத்தவங்க கால் பதிக்க கூடாதுன்னு. அதே சமயம் திமுக கூட்டணிகளுக்குத்தான் துரோகம் செய்திருக்கிறார்கள். திமுகவினர் தான் அவர்களுக்கு பதவி எதுவும் கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரக்சர்லேயே அப்படி இல்லை, கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருப்பது ஒரு சிறந்த முன்மாதிரி ஏற்படுத்துவது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.